அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அளப்பெரும் கருணையினால் மாபெரும் கிருபையினால் இருமணம் இணையுமை திருமண நிகழ்வில் நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். நல்ல செய்திகளை சொல்லிய வண்ணம் செயல்பட எனக்கும், செவிதாழ்த்தி கேட்கின்ற வண்ணம் செயல்பட உங்களுக்கும் அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இது ஒரு இபாதத். தொழுகையைப் போல, நோன்பை போல, குர்ஆன் ஓதுவதைப் போல, ஹஜ் உம்ராவை போல இது ஒரு இபாதத். இந்த இபாதத்திலே நீங்கள் நன்மைகளை பெற வேண்டும் என்றால் இந்த நேரத்தை எதற்காக ஒதுக்கியிருக்கிறீர்கள்? இந்த திருமணத்திலே நடத்தப்படக்கூடிய ஹுத்பாவையும் திருமணத்தையும் பார்த்து அவர்களை வாழ்த்தி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்வதற்காக வந்திருக்கிற நாம் அந்த நேரத்தை அதற்காகவே ஒதுக்கினார். ஒரு உரையாடல் நடந்து கொண்டிருக்கும் போது நாம் அவரவர்களுக்குள் உரையாடாமல் அதை கவனித்தால் வானவர்களுடைய பிரார்த்தனையும் அல்லாஹ் உங்களுக்கு அபரிமிதமாக வழங்கக்கூடிய நன்மையும் கிடைக்கும். ஏன் இதை நான் சுன்னத் என்று சொல்கிறேன், ஏன் இதை இபாதத் என்று சொல்கிறேன் என்று சொன்னால், இந்த உறவு இருக்கிறதே இது சாதாரண உறவு அல்லங்க. தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு போல அல்ல, தந்தைக்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு போல அல்ல, கூட பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள்ள உறவு போல அல்ல. இந்த உறவு அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு, சாதாரணமாக அல்ல இந்த உறவு. ஏனென்றால் இஸ்லாத்தில் துறவரத்திற்கு இடமில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். நான் முன்பு ஓதினேனே, யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்கும் அல்லதி ஹலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா. ஓ மனிதர்களே, ஒரே ஒருவரிலிருந்து உங்கள் அனைவரையும் படைத்த உங்களுடைய ரப்பை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். வஹலக மின்ஹா ஸௌஜஹா, அந்த அவரில் இருந்துதான் அவருடைய மனைவியை அவன் படைத்தான், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம். வபஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரன் வநிஸா, அந்த இருவரில் இருந்துதான் ஆதி தாயாகிய தந்தையாகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்துதான் நீங்கள் ஆண்களாக பெண்களாக பதுகி பெருகி இருக்கிறீர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அவர்களில் இருந்தே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்து அல்லாஹ் என்ன செய்தான்? முதலிலே அவர்களுக்கு திருமணத்தை முடித்து வைத்தான். இது அல்லாஹுடைய உறவு அல்லவா? அல்லாஹ் ஆரம்பித்து வைத்த அந்த ஒரு பந்தம் அல்லவா, சொந்தம் அல்லவா? அதனால் இந்த உறவுகள் நடக்கின்ற இடம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிக்காஹு மின் சுன்னதி, என்னுடைய நடைமுறை திருமணம். நபிமார்கள் அனைவரும் திருமணம் செய்தவர்கள், நபிமார்களிலே எவரும் திருமணம் செய்யாமல் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமணம் செய்தார்கள். ஆகவே இந்த திருமணம் என்பது ஒரு இபாதத். இந்த இபாதத்திலே கலந்து கொள்ளக்கூடிய உங்களுக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு இந்த உரையை அமைதியாக கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மணமகனின் தந்தை தாஜுதீன் அவர்கள் எனக்கு 35 ஆண்டு கால நண்பர், அன்பு சகோதரர் அவர்கள். நாங்கள் ஒன்றாக 1990களில் சவுதி அரேபியாவிலே ஒரே கம்பெனியிலே நாங்கள் பணியாற்றினோம். அதற்கு பிறகு நான் இந்த மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலுக்கு இமாமத் செய்ய வந்த பிறகும் ஏறத்தாழ 22 ஆண்டு காலம் எங்களுடைய நட்பு, எங்களுடைய சகோதரத்துவம் வலுப்பட்டது. மணமகன் அஸ்மான் கான் நான் பார்த்து வளர்ந்த பிள்ளை. பெரியவர்களிடம் பேரன்பும், அவர்களை மதிக்கக்கூடிய மரியாதையும், அவர்களிடம் நல்ல முறையிலே நடந்து கொள்வதும், ஏதாவது ஒரு உதவிகளை கேட்டால் உடனே செய்து கொடுப்பதும் அந்த மணமகனுடைய தன்மையாக நற்குணமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இந்த திருமணத்திலே நாம் பங்கேற்று இருக்கின்றோம் என்று சொன்னால் ஒரு சிறந்த மணமகனுடைய திருமணத்திலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல, இந்த மணமகன் தன்னுடைய மனைவிக்கும் தன்னுடைய வாழ்க்கை துணைவிக்கும் சிறந்தவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் யார் என்றால்
ஊரெல்லாம் பாராட்டி புகழ்ந்து பேசக்கூடியவர் அல்ல சிறந்தவர். உங்களில் சிறந்தவர் யார் என்றால், யார் தன்னுடைய மனைவியருக்கு சிறந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் உங்களில் சிறந்தவர். என்னுடைய மனைவியருக்கு நான் சிறந்தவனாக இருக்கின்றேன். சிறந்தவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? மனைவியிடத்திலே சிறந்தவர் என்று சர்டிபிகேட் வாங்க வேண்டும். என்னுடைய கணவர் சிறந்தவர் என்று மனப்பூர்வமாக மனைவி சொன்னால் உண்மையிலேயே அவர் சிறந்தவர் தான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாத்திலே துறவரத்திற்கு வேலை இல்லை. இல்லறம் என்பது நல்லறம், இல்லறம் அல்லது நல்லறம் அன்று என்று சொல்லி இருக்கின்றார்கள். ஆகவே ஒரு ஆணும் பெண்ணும் இணையும் போது, அவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கிடையே ஒரு அன்பை, பாசத்தை, நேசத்தை, இன்னும் சொல்ல போனால் இதுவரை பெற்று வளர்த்த தாய் தந்தையர்களை விட, குடும்பத்தோடு இரத்த உறவானவர்களை விட இந்த கணவன் மனைவி உறவு இருக்கிறதே அப்படியே எல்லாவற்றுக்கும் மேலாக போய்விடும். ஆம், அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே இவர்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, இவர்களுடைய இன்ப துன்பங்களிலே அவர்கள் பங்கெடுக்கக்கூடியவர்களாக, நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ என்று இருந்தவர்கள் இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இணக்கமாக, நெருக்கமாக, நேசமாக, பாசமாக, அன்பாக இணைகிறார்கள், பிணைகிறார்கள். இதற்கு காரணம் அல்லாஹ் என்று சொல்கிறான். ஆமாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தனது திருமறை குர்ஆனிலே கூறுகின்றான், وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَةً لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. இன்னும் நீங்கள் அவர்களிடம், எவர்களிடம்? உங்களுடைய மனைவிகளிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை எங்கிருந்தும் படைக்கல, உங்களிலிருந்தே படைச்சிருக்கிறோம். நீங்கள் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும், உங்களுக்கிடையில் அன்பையும் பாசத்தையும் உவப்பையும் நேசத்தையும் உண்டாக்கி இருப்பதும் அல்லாஹுடைய அத்தாட்சிகளிலே உள்ளதாகும். கணவனும் மனைவியும் இணைப்பாக வாழ்கிறார்கள் என்றால் அது அல்லாஹுடைய அத்தாட்சி, அல்லாஹுடைய ஆயா. ஆக அந்த அளவுக்கு கணவன் மனைவியுடைய உறவை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது, நீங்கள் அன்பாக, பாசமாக, நேசமாக இருப்பது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று சொல்லிவிட்டு சொல்கிறான். சிந்தித்து உணரக்கூடிய சிந்தனையே ரொம்ப குறைவா இருக்கு நம்ம இடத்துல. நம்மை படைத்தவன் யார்? நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோம்? இந்த உலகத்திலே உள்ள வஸ்துக்கள் எல்லாம் நமக்காக எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? நமக்கு பிறகு இந்த மரணத்திற்கு பிறகு எப்படி வாழ்க்கை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த அத்தாட்சியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சிந்தித்து உணரக்கூடிய சமூகத்திற்கு நிச்சயமாக இதில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்பதாக படைத்தவன் சொல்கிறான். அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அளவுக்கு இணக்கமாக, நேசமாக, பாசமாக அந்த தம்பதிகள் இருக்கிறார்கள், இருக்க வேண்டும். இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், குன்ன லிபாசுல்லக்கும், குன்ன லிபாசுல்லக்கும் வஅன்தும் லிபாசுல்லஹுன். நீங்கள் அவர்களுக்கு ஆடை, அவர்கள் உங்களுக்கு ஆடை. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி ஒரு ஓமை, இந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை படைத்தவன் மட்டும்தான் கொடுக்க முடியும். கணவனாகிய நீங்கள் மனைவிக்கு ஆடை, மனைவியாகிய அவர் உங்களுக்கு ஆடை. உடலிலே எப்பொழுதும் உராசி கொண்டிருக்கக்கூடிய, உடலை தொட்டு கொண்டிருக்கக்கூடியது ஆடை, மானத்தை மறைக்கக்கூடியது ஆடை, கௌரவத்தை பாதுகாப்பது ஆடை. ஆள் பாதி ஆடை பாதி என்பார்களே, ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். இந்த திருமணத்திற்கு வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு விதத்திலே நம்முடைய உடையால் மற்றவர்களை கவர வேண்டும். இது எங்க வாங்கினீங்க, நல்லா இருக்க என்று கேட்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோம். ஆக உடலில் எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஆடை, ஒட்டி உறவாடக்கூடியதாக இருக்கிறது ஆடை, மானத்தை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது ஆடை,
கௌரவத்தை கண்ணியத்தை காப்பதாக இருக்கிறது ஆடை. தட்ப வெப்ப நிலைகளுக்கு தகுந்தவாறு நாம் ஆடை அணிகிறோம். குளிர்காலம், மழைக்காலம், வெயில் காலம், இவைகளுக்கெல்லாம் ஆடைகள். இந்த ஆடைக்கு உவமையாக அல்லாஹ் கூறுகின்றார். இப்பொழுது ஒரு ஆடையிலே, நான் அணிந்திருக்கக்கூடிய ஒரு ஆடையிலே அழுக்கப்பட்டு விட்டது, அல்லது ஏதோ உட்காரும் போது அந்த ஆடை கிழிந்து விட்டது, அதை 4 பேருக்கு காட்டிக் கொண்டிருப்பேனா? உடனே அதை மறைக்க பார்ப்பேன். அந்த ஆடையிலே அழுக்கப்பட்டு விட்டால், அந்த ஆடை கிழிந்து விட்டால் உடனே என்ன செய்வேன்? மற்றவர்கள் பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக மறைக்க பார்ப்பேன். இப்படித்தான் கணவனுடைய குறையை மனைவியும், மனைவியுடைய குறையை கணவனும் மறைக்க வேண்டும். தன்னுடைய வீட்டார்களிடம் போட்டு கொடுக்க கூடாது. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வேண்டும் என்றால், நிம்மதியான வாழ்க்கை வேண்டும் என்றால், ஆறுதல் பெறுவதற்குரிய துணையை அல்லாஹ் படைத்திருப்பதாக சொல்கிறானே, அத்தகைய ஒரு நிம்மதியான ஆறுதலான வாழ்க்கை உங்களுக்கு வேண்டும் என்றால் ஒருவருடைய குறையை ஒருவர் மறைக்க வேண்டும், விட்டு கொடுத்து வாழ வேண்டும். கணவன் கோபமாக இருக்கிறாரா, மனைவி அமைதியாகி விட வேண்டும். பேச்சுக்கு பேச்சு பேசக்கூடாது. அவர் கோபித்துக் கொள்கிறார், கோபித்துக் கொள்ளட்டுமே, அதை விட எனக்கும் கோபித்துக் கொள்ள தெரியும் என்று நாம் இருக்கக்கூடாது. அதே போல மனைவி ஒரு நேரத்திலே கோபம் அடைகிறார்களா, கணவர் விட்டுக் கொடுக்க வேண்டும். உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டிற்கு வந்தார்கள். வாசலிலே ஒரு திரை தொங்குகிறது. என்ன திரை அது? உருவப்படம் பொறித்த திரை. உருவப்படத்தை வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு திரைச்சீலை தொங்குகிறது. உடனே கோபமாக போய்விட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திரைச்சீலை பார்த்தவுடன், உருவம் வரையப்பட்ட அந்த உருவச்சிலையை பார்த்தவுடன், உருவ திரையை பார்த்தவுடன் கோபமாக போய்விட்டார். வந்தவர்கள் போய்விட்டார்களே, நான் என்ன செய்வேன்? எதற்காக என் மீது கோபித்துக் கொண்டு போகிறார்கள் என்று பின்னால் போய் கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, நான் என்ன உங்களுக்கு கோபமாக நடந்து கொண்டேன் சொல்லுங்கள். நீ வீட்டுக்கு முன்னாலே தொங்க விட்டிருக்கிறாயே அந்த உருவத்திரை, அது என்ன என்று கேட்டார்கள். அதுவா, அதை நான் உடனே அகற்றி விடுகிறேன் என்று சொன்னார். அது ஒரு அழகுக்காக, மற்றவர்கள் வீட்டுக்குள்ள பார்க்க கூடாதுங்கிறதுக்காக நான் போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லல. உங்களுக்கு பிடிக்கவில்லையா, நான் உடனே அகற்றி விடுகிறேன். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இப்படி உருவம் வரைவியவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ் இடத்திலே இந்த உருவத்திற்கு உயிர் கொடு என்று கேட்பானாம். அல்லாஹ் உருவத்தை வரைந்தாய் அல்லவா, அப்படியே தத்ரூபமாக வரைந்தாய் அல்லவா, உயிர் கொடுக்க முடியுமா? கொடு. ஆக வேதனைகளில் கடுமையான வேதனை அவர்கள் கிடைக்கும் என்று சொன்னார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்திலிருந்தும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லி உடனே அந்த திரைச்சிலையை அகற்றினார். இன்னொரு முறை அறிவுச்சுடர் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கக்கூடிய முறை, தங்கி இருக்கின்றார்கள். அடுத்த மனைவியிடத்திலிருந்து உணவு வருகிறது. உணவு தட்டு, நல்ல ஒரு சமையலை சமைத்திருக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய கணவர் சாப்பிடட்டும் என்று அடுத்த மனைவி கொடுத்து அனுப்புகிறார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் இருக்கிறார்கள், நபி தோழர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். அந்த உணவு வந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக அவர்களுடைய மனைவி கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டவுடன் ஓங்கி அடித்தார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அந்த தட்டிலே அந்த உணவை ஓங்கி அடித்தார்கள். தட்டு கீழே விழுந்தது, உடைந்தது, உணவெல்லாம் கொட்டிவிட்டது. அப்பொழுது அவர்களுடைய கோபத்தை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இவ்வளவு பேரை வச்சுக்கிட்டு என்னை கேவலப்படுத்திட்டியா, என்னை இழிவுபடுத்திட்டியான்னு சொல்லல. அவர்கள் அப்பொழுது புன்சிரிப்போடு புன்னகையோடு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? உங்களுடைய தாயாருக்கு கோபம் வந்து விட்டது, என்னுடைய நாள், என்னிடத்திலே அவர்கள் இருக்க வேண்டும், நான் கொடுத்ததை சாப்பிட வேண்டும், அடுத்த இடத்திலிருந்து வரக்கூடாது என்று அவர்கள் உரிமையிலே அதை அடித்து உடைத்தார்கள். அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்படவில்லையே. அவர்கள் அந்த தட்டையெல்லாம் பொறுக்கி எடுத்து வேறொரு நல்ல தட்டை கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னார். இப்படித்தான் குடும்ப வாழ்க்கை இருக்க வேண்டும். கணவன் ஒரு நேரத்திலே கோபமடைந்தால் அதை விட அதிகமாக மனைவி கோபமடையக்கூடாது.
மனைவி ஒரு நேரத்திலே கோபமடைந்தால் கணவன் அமைதியாக இருந்து விட வேண்டும். ஏனென்றால் ஷைத்தான் இருக்கிறானே, அவருடைய தலைவன் இப்லீஸ். இப்லீஸ் என்ன செய்தான்? அல்லாஹ் மனிதர்களை திரும்ப எழுப்புவிய அந்த நாள் வரையில எனக்கு அவகாசம் கொடு, எல்லா மனிதர்களையும் நரகத்துக்கு கொண்டு போயிடுவேன், அவங்க முன்னாலேயும் பின்னாலேயும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் மேலும் கீழும் இருந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன் என்று எவ்வளவு பேர்கள் அல்லாஹுடைய பயம் இல்லாமல் ஷைத்தானுடைய சேவகர்களாகி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று பார்க்கக்கூடாது எல்லாம் பார்த்து அல்லாஹுடைய திக்ர் ஈடுபட்டு விட்டது. அல்லாஹுடைய குர்ஆன் ஓதத் தெரிந்தும் ஓதப்படுவதில்லை. தொழுகைகள் எல்லாம் சுஜூதா ருக்குவா அதெல்லாம் சரியான முறையிலே இல்லை. உள்ளட்சமான தொழுகை இல்லை, பலருக்கு தொழுகையே இல்லை. ஆக இந்த மாதிரி அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்திலே கவனமாக இருக்க சொன்னார். அல்லாஹ் ஏற்படுத்திய உறவா கணவன் மனைவி உறவு, அதை எப்படியாவது நிர்மூலமாக்க வேண்டும், அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் மத்தியில பிரிவினை ஏற்படுத்த வேண்டும் என்று இப்லீஸ் கடலிலே சிம்மாசனத்தை அமைக்கின்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இப்லீஸ் எங்கே சிம்மாசனத்தை அமைக்கின்றான்? கடலிலே தன்னுடைய சிம்மாசனத்தை அமைத்து எல்லா ஷைத்தான்களையும் கூப்பிடுகிறான். போங்க, போய் உங்களால் இயன்ற அளவு அந்த மக்களை வழிகிடுங்கள், அவர்களை நரகத்திற்கு நெருப்புக்குரியவர்களை ஆக்குங்கள், சொர்க்கத்தின் வாடையை கூட அவர்கள் நுகர முடியாத அளவுக்கு, அவர்கள் தொழ முடியாத அளவிற்கு அவர்களிடையே பகைமை, குரோதம், விரோதம், அவர்களிடையே புறம், பொய், அவதூறு இதையெல்லாம் பரப்பக்கூடிய விதத்திலே நீங்கள் அந்த மனிதர்களை வழியெடுத்து வாருங்கள் என்று தலைவன் இப்லீஸ் ஷைத்தான்களிடம் அனுப்பி வைக்கிறான். ஷைத்தான்களை அனுப்பி வைக்கிறான் மனிதர்களிடம். அப்ப போயிட்டு வந்த ஷைத்தான்கள் கடலில் உள்ள சிம்மாசனத்திலே அந்த இப்லீஸிடம் வருகிறார்கள். இப்லீஸ் கேட்கிறான், என்ன செய்து வந்தீர்கள்? ஒரு ஷைத்தான் சொல்றான், நான் இப்படி செஞ்சுட்டேன், நீ ஒன்றும் பெருசா செய்யல. இன்னொரு ஷைத்தான் சொன்னான், நான் இப்படி செஞ்சுட்டேன், நீ ஒன்றும் பெருசா செய்யலைப்பா. இப்படியே சொல்ல சொல்ல இப்லீஸுக்கு திருப்தியே இல்லை. ஒருவன் வந்தான், ஒரு ஷைத்தான் வந்தான், அவன் சொன்னான், நான் கணவனுக்கும் மனைவிக்கும் இடையிலே பிரிவை ஏற்படுத்தி விட்டேன், சண்டையை மூட்டிவிட்டேன், அவர்கள் சேருவது இனிமே கஷ்டம்தான், நீதான் சரியான ஆள். அல்லாஹ் ஆரம்பித்து வைத்தானே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் அந்த உறவை, அந்த திருமண உறவை நீ பிரித்து வைத்து விட்டாயே, இதுதான் நீ செய்த சரியான வேலை, வா என் அறையிலே பாரு, என்னிலே நீ அந்தஸ்து பெற்றவனாவா என்று இப்லீஸ் மகிழ்ச்சி அடையக்கூடிய அளவிலே தான் திருமண உறவுகள் பிரிவது இருக்கிறது. ஆகவே நீங்கள் ஒண்ணுமில்லை, உப்புச்சப்பில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் பிரிந்து விடக்கூடாது, சேர்ந்து வாழ வேண்டும். நீங்கள் சேர்ந்து வாழ்ந்தால்தான் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும், குடும்ப கட்டமைப்பு சரியாக இருக்கும். நீங்கள் பிரிந்து விட்டீர்கள் சொன்னால் நிச்சயமாக அதன் மூலமாக இப்லீஸ் மகிழ்ச்சி அடைகிறான், ஷைத்தான் மகிழ்ச்சி அடைகிறான், அல்லாஹ் கோபம் அடைகிறான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த உறவு சாதாரண உறவு அல்ல. இத்திருமண உறவு இருக்கிறதே அல்லாஹ் ஏற்படுத்திய உறவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு பெண் 4 விஷயங்களுக்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். 4 விஷயங்களுக்காக. துன்கஹுல் மர்அத்துல் அர்பா லிமாலிஹா வலிஹஸபிஹா வஜமாலிஹா வலிதீனிஹா. 4 நோக்கங்களிலே முதலாவது நோக்கம் செல்வம். செல்வம், பணக்கார பெண் என்ற அந்த செல்வத்திற்காக மணமுடிக்கப்படுகிறாள். இரண்டாவது பாரம்பரியம், நல்ல குடும்பம், குடும்ப பாரம்பரியம் இருக்கிறது என்று அந்த பாரம்பரியத்திற்காக திருமணம் முடிக்கப்படுகிறாள். மூன்றாவது ஜமாலிகா, அந்த பெண்ணுடைய அழகுக்காக. ஒண்ணு வேணாம், பொண்ணை தந்தா போதும், அப்படி சொல்றாங்களா இல்லையா? நீங்க ஒண்ணும் போட வேணாம், வைக்க வேணாம், பொண்ணை தந்தா போதும். ஏன்னா இப்போ அப்படி வாங்கி வாங்கி பழக்கப்பட்டு போனதுனால ஒண்ணு வேணாங்கிறாங்க. மகரை யாரு கொடுக்கணும்? மணமகன் கொடுக்கணும். மணமகளுக்கு யாரு கொடுக்கணும்? வலிமை மணமகன் கொடுக்கணும். திருமண விருந்து யாரு கொடுக்கணும்? மணமகன் கொடுக்கணும். அப்ப அந்த அளவுக்கு ஜமாலிஹா, அவருடைய அழகுக்காக.
வழி தீனிகா, வழி தீனிகா. அப்ப மார்க்கப்பட்டுள்ளது, மார்க்கம் இருக்கிறது. ஆலிமா பொண்ணு, நல்ல தொழுகை பாதான பொண்ணு. ஒன்று எதற்காக? செல்வத்திற்காக. இன்னொன்று குடும்ப பாரம்பரியத்திற்காக. மூன்றாவது அழகுக்காக. நான்காவது மார்க்கப்பட்டிருக்கார். மார்க்கப்பட்டுள்ள பெண்ணை மணந்து அல்லாஹுடைய மார்க்கத்தை அப்படியே பின்பற்றக்கூடிய, தொழுகக்கூடிய, வணங்கக்கூடிய அந்த பெண்ணை மணந்து நீ வெற்றி அடைந்து கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் சொன்னால், அதே போல கணவனுக்கு சொல்கிறார்கள், நீ உண்ணும்போது உண்ணக்கூடு, உடுக்கும்போது உடுக்கக்கூடு, 4 பேர் மத்தியிலே வைத்து கண்டிக்காதே என்று அவர்கள் சொன்னார். அதே போல பெண்ணுக்கு சொல்கிறார்கள், பெண், கற்புள்ள பெண் கணவன் பார்த்தால் மகிழ்வூட்டுவார். கணவன் பார்த்தா போதும், வெளியிலிருந்து 1000 பிரச்சனையோட வரட்டுமே, டென்ஷனோட வரட்டுமே, மனைவியை பார்த்தா சூரியனை கண்ட பனி போல அதெல்லாம் விலகிவிடும். சூரியனை கண்ட பனி போல அந்த மனைவியுடைய முகத்தை கணவன் பார்த்த மாத்திரத்தில் எல்லாம் போய்விடும், மகிழ்ச்சி வந்துவிடும். பார்த்தால் மகிழ்வூட்டுவாள், கட்டளையிட்டால் கட்டுப்படுவாள். மனைவி, நல்ல மனைவி, கணவன் இல்லாத நேரத்திலே கணவனுடைய உடைமைகளை, கணவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய கற்பை அவள் பேணி பாதுகாத்துக் கொள்வாள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார். மகர் கொடுத்து மனம் முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறார். நீங்கள் மனம் முடிக்கும் மணப்பெண்களுக்கு மகரை, மணக்கொடையை மகிழ்ச்சியாக கொடுங்கள், சந்தோஷமாக கொடுங்கள். உங்களுக்கு வாழ்க்கை துணைவியாக வரப்போற அந்த பெண்ணுக்கு நீங்கள் மகரை சந்தோஷமாக மகிழ்ச்சியாக கொடுங்கள் என்று. ஆக இறுதி கட்டத்திற்கு வந்துவிட்டோம். நான் இன்னும் அதிகமாக பேசலாம் என்று இருந்தேன், வாய்ப்பு குறைவாக இருக்கிறது. மணமக்களை வாழ்த்துவதற்காக நமது உயிரினும் மேலான நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு தாஜுதீன் வாங்க, தாஜுதீன் மேடைக்கு வாங்க, பொண்ணுடைய வழி வாங்க, சாட்சிகள் வாங்க. மணமக்களை வாழ்த்துவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான ரத்தின சுருக்கமான 3 வரிகளிலே முடியக்கூடிய ஒரு துஆவை கற்றுத் தந்தார். அல்ஹம்துலில்லாஹ். எப்படி திருமணம் நடந்தாலும் இன்றைக்கு எல்லா பத்திரிகைகளிலும், அது சுன்னத்துல் ஜமாத் பத்திரிகையாக இருந்தாலும் எந்த பத்திரிகையாக இருந்தாலும், இந்த துஆ அச்சிடப்படாமல் பத்திரிகை வெளியாவதில்லை. அந்த அளவுக்கு இந்த துஆவுடைய முக்கியத்துவம், மகத்துவம் தெரிந்துவிட்டது. அந்த 3 வரிகள் என்னவென்று சொன்னால், பாரக்கல்லாஹு லக, அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்யட்டும், உங்கள் இருவருக்கும் அபிவிருத்தியை நல்கட்டும். இதுல இந்த கண்ணு எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? அந்த கண்ணிலே கூர்மையான பார்வை. இந்த கை எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த கையிலே அபிவிருத்தி நிறைந்த வளம். இந்த முகம், இந்த உள்ளம், இந்த கால் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? அந்த காலிலே அல்லாஹுடைய அபிவிருத்தி, பரக்கத். இப்படி அல்லாஹ் உங்கள் இருவருக்கும் பரக்கத் செய்வானாக என்று சொன்னால், உங்கள் உடல் உறுப்புகளிலே, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய நல்ல எண்ணங்களிலே உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். முபாரக அலைக்க. அது மட்டுமல்ல, உங்களுக்காக எதையெல்லாம் படைத்து வைத்திருக்கிறான். நீங்க பிறந்த பிறகும் படைக்கிறான், நீங்க கல்யாணமான பிறகு உங்களுக்கானதை படைக்கிறான். அது உண்ணக்கூடிய உணவாக இருக்கலாம், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கலாம், பருகக்கூடிய நீராக பானங்களாக இருக்கலாம், இருக்கக்கூடிய இடமாக இருக்கலாம். என்னென்னவெல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்யணும். அந்த உணவுகளிலே எல்லாவற்றிலும் உங்களுக்கு வழங்கக்கூடிய பிள்ளை பாக்கியங்களாக இருக்கலாம். நாளைக்கு உங்களுக்காக துஆ செய்யுமே, அத்தகைய பிள்ளைகளாக அது அமைய. என்னுடைய பெற்றோர்களின் பாவங்களை மன்னித்து அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்வான தரஜாவை கொடு. தரஜா கூடுமா? அப்ப கேட்பாங்களாம், எங்களுக்கு என்ன திடீர்னு சில வசதிகள்லாம் கொடுத்துருக்கீங்களேன்ட்டு. உங்களுடைய பிள்ளைகள் கேட்ட துஆ. அப்படிப்பட்ட பாரக்க அலைக்க உங்களுக்காக அல்லாஹ் எதையெல்லாம் படைத்து வைத்திருக்கின்றானோ, பிள்ளை செல்வங்கள் உள்பட அனைத்திலும் பரக்கத், அனைத்திலும் அபிவிருத்தி,
வஜமா பைனகுமா ஃபீ கைர். நன்மையான காரியங்களில் எல்லாம் உங்களை ஒருங்கிணைக்கட்டும். கெட்டவைகளில் ஒருங்கிணைக்க வேணாம், பாவங்களில் ஒருங்கிணைக்க வேணாம். நன்மையான காரியங்களிலே, 4 பேருக்கு உதவுறதிலே, நல்ல வார்த்தைகளை பேசுறதிலே, கடமையான தொழுகைகளை முறையாக தொழுவதிலே, இப்படி என்னென்ன நன்மைகள் இருக்குமோ அத்தனை நன்மைகளிலும் அல்லாஹ் உங்களை ஒருங்கிணைக்கட்டும், ஒன்று சேர்த்து வைக்கட்டும். கணவன் தூங்குகிறார், தண்ணீரை தெளித்து எழுப்பி ஃபஜ்ருக்கு செல்ல சொல்லுங்கள். மனைவி தூங்குகிறார், தண்ணீரை தெளித்து எழுப்பி ஃபஜ்ருக்கு செல்ல சொல்லுங்கள். இப்படி நன்மையான காரியங்களை நீங்கள் ஒன்றிணைங்கள். ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய வார்த்தை, தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா வலா தஆவனு அலல் இஸ்மி வல் உத்வான் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ ஷதீதுல் இகாப். நன்மையிலும் பயபக்தியிலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் பரஸ்பர உதவி செய்து கொள்ளுங்கள். பாவத்திலும் பகைமையிலும் வரம்பு மீறுதலிலும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தண்டிப்பதிலே, ஆக்கினை செய்வதிலே மிகவும் தீவிரமானவன் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்ற அந்த எச்சரிக்கையை உங்களுக்கும் எனக்குமாக சொல்லி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மணமக்களை வாழ்வாங்கு வாழச் செய்து, வசதியோடு வாழச் செய்து, எல்லா விதமான நலன்களும் எல்லா விதமான பிள்ளை செல்வங்களும் அனைத்தும் வழங்கி அல்லாஹ் இம்மை மறுமை வெற்றிக்குரியவர்களாக அவர்களை ஆக்கியருள வேண்டும். ஏனென்றால் இவ்வுலக வாழ்க்கையும் மறு உலக வாழ்க்கையும் நன்மையாக அமைய மணமக்களுக்காக நீங்கள் துஆ செய்யுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இதோ மணமகன் வழங்கக்கூடிய அந்த 28 கிராம் மோதிரமும் சங்கிலியுமாக அந்த மகர் வழங்கப்படுகிறது. பாரக்கல்லாஹ். அதனால் நீங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி இருக்கிறான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத்தி ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார் خالدين فيها ومساكن طيبة في جنات عدن ورضوان من الله أكبر ذلك هو الفوز العظيم. மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் சொர்க்கத்தை வாக்களித்திருக்கின்றான். அதிலே உன்னதமான மாளிகைகள் இருக்கிறது. அதன் கீழே சதா நீரழிவுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அதிலே அவர்கள் என்றென்றும் நிலையாக தங்கியிருப்பார்கள். அல்லாஹ்வுடைய திருப்தி மிகப்பெரியது. இது மகத்தான பாக்கியமாகும், வெற்றியாகும். அத்தகைய இம்மை மறுமை வெற்றிக்குரிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்று கேட்கும் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.